ஹாய் திஸ் இஸ் இவி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரேப்பிடோ புக்கிங்லாம் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லாங் கிலோமீட்டர், அதாவது லாங்கில் போய் பிக்கப் எடுக்கிற மாதிரி மோஸ்ட்லி எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் கொஞ்சம் ட்ராப் வந்து லாங்காக, அதாவது 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு மேலே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி புக்கிங் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வர புக்கிங் எல்லாமே வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு 2 கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20, 30, 35 இந்த மாதிரி தான் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இதுவே வந்து கொஞ்சம் ட்ராப் வந்து லாங்காக போய் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிலலாம் ஒரு 2.5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் கூட நம்ம போய் கண்டிப்பாக பிக்கப் பண்ணலாம் கஸ்டமரை. இப்போ நான் கேன்சல் பண்ணது எல்லாமே வந்து 3.5 கிலோமீட்டரில் போய் பிக்கப் எடுக்கிற மாதிரி, இல்லை 3, 4, 5 கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய புக்கிங் எதாவது வரும். இப்போ பாருங்கள், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாவலூர், அதாவது 22 கிலோமீட்டர் காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 250லேருந்து 280 வரைக்கும் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் இருக்கும். அதுவும் வித்தின் ஒரு 40 to 45 மினிட்ஸ்லேயே இதை ஏர்ன் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் சின்ன சின்ன புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டினா கூட இந்த 300 rupees 400 rupees எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த மாதிரி ட்ரிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க, பார்சல் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸில் போயிட்டு 2.5 கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து 42 rupees தராங்க. நீங்கள் ரேப்பிடோவில் பார்சல் எடுக்கிறதும் நல்ல பெஸ்ட் தான். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.